சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சாவித்திரிய ராஜாங்கம் வீட்டை விட்டு துரத்துனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இங்க பார்த்தா அப்பத்தா தமிழ்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னடி இன்னைக்கு என் பேரனுக்கு பிறந்த நாள், என்ன பரிசு கொடுக்க போற அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், அம்மாச்சி அவரே அசந்து போற மாதிரி ஒரு சூப்பரான பரிசு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், அப்படி என்னடி ரெடி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்குறாங்க. அதை நான் அவர்கிட்ட கொடுக்கும்போதே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரிடி அவனுக்கு வாழ்த்துக்கள் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், எங்க அம்மாச்சி அவர் இன்னும் கீழேயே வரலையே, நான் இன்னும் அவரை காலையில் எந்திரிச்சதுலேருந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அப்பத்தா கிட்ட சொல்லவும், நானும் அவரை காலையிலேருந்து பார்க்கவே இல்லையேடி, நேரமாச்சு இன்னும் அவனை ஆளை காணா, பிறந்த நாள் அதுமா காலையில் குளிச்சுட்டு சீக்கிரம் வருவியான்னு பார்த்தா மணி 10 மணிக்கிட்ட ஆக போகுது, இன்னும் அவன் ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், சரி அம்மாச்சி அவர் கீழே வந்ததும் சொல்லுங்க, நான் அவர்கிட்ட அந்த பரிசை தாரேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா கிட்ட சொல்லவும், சரிடி நானுமே அவனை பார்க்க ரூமுக்கு தான் போறேன், நீ வேணா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா சன்னாசி ராஜாங்கத்திட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு, அண்ணே இன்னைக்கு நம்ம சேதுவுடைய பிறந்த நாள் தானே, என்ன சேது வேணும் ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லி சன்னாசி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா சன்னாசி, நானும் காலையிலேருந்து சேதுக்காகத்தான் காத்திருக்கேன், இன்னும் குளிச்சுட்டு கீழே வரவே இல்லை, அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கேன் போல அப்படின்னு சொல்லி ராஜாங்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் பார்த்தா சாவித்திரி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆகா எல்லாரும் சேதுக்காகத்தான் காத்திருக்காங்க, நம்ம திட்டத்தை போற்ற வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வேகமா போய் ராஜாங்கத்துக்கிட்ட, அண்ணே இன்னைக்கு சேதுவுடைய பிறந்த நாள் தானே அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், அட ஆமா சாவித்திரி, நாங்க எல்லாருமே சேதுக்காகத்தான் காத்திருக்கோம், அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், சரிண்ணே சேது இங்க கீழே வரலன்னா என்ன, நம்ம எல்லாரும் போய் அவன் ரூமுக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ணுவோம், எல்லாரும் போய் வாழ்த்துக்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சாவித்திரி கூப்பிடுவோம். அப்பதான் சன்னாசி, அண்ணே இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு, சாவித்திரி சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே சேது ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சன்னாசியும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சரி வாங்க எல்லாரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும், என் குடும்பத்தோட பார்த்தா சேது ரூமுக்கு கதவை போய் தட்டிக்கிட்டு இருக்காங்க. சேது பார்த்தா கதவே திறக்க காணா, என்ன சேது கதவே திறக்க காணா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும், சாவித்திரி பார்த்தா கதவை தள்ளுது, கதவு திறந்திருக்கவும், அண்ணே கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கூப்பிடவும், எல்லாரும் பார்த்தா ரூமுக்குள்ள போய் பாக்குறாங்க. இங்க பார்த்தா தாமரையும் சேது ஒன்னா படுத்திருக்கிறத பார்த்துட்டு ராஜாங்கம் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிராரு. வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு அதிர்ச்சியாகவும் இங்கே சாவித்திரி பார்த்துட்டு, ஆஹா நம்ம போட்ட திட்டம் நல்லா நடந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு, ஐயோ தாமரை என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா கத்திக்கிட்டு இருக்கவும், இங்கே ராஜாங்க பார்த்தா டேய் சேது சேதுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. இங்கே சன்னாசி பார்த்தா சேதுவை பிடிச்சி தட்டி எழுப்பிக்கிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தா தாமரை சேதுவும் எந்திரிச்சு பார்க்கவும் சேது பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லி இங்கே சேது கேட்டுக்கிட்டு இருக்கேல, என்ன சேது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்டுக்கிட்டு இருக்கவும், என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்க்குறாரு. இங்கே தாமரை பார்த்தா அலங்கோலமா இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சுப்பா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது பார்த்தா வேகமா எந்திரிக்கவும், தாமரை பார்த்தா வேகமா அழுதுகிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி கட்டி பிடிச்சு இங்க பார்த்தா தாமரை அழுதுகிட்டு இருக்கு. மாமாவுக்கு எனக்கும் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரை பார்த்தா கதறி கதறி அழுகவும், இதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது. என்ன செய்து என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், உனக்கு எதுவும் தெரியாதா, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், என் மகளுடைய வாழ்க்கையை இப்படி அநியாயமா அழிச்சிட்டியடா அப்படின்னு சொல்லி சாவித்திரி பார்த்தா சேது சட்டையை பிடிச்சு கத்திக்கிட்டு இருக்கு.